வெல்கம் டு சாலன்ஸ் குக்கிங் அண்ட் பேக்கிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பொடிக்கறி செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல அந்த பொடியை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 5 காஞ்ச மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, இதை ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, இது பச்சை வேர்க்கடலை, அதனால் நல்லா வறுத்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் முழு தனியா, இது நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. இப்போ கடைசியாக இந்த சூட்லேயே வறுப்புறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் எள்ளு, வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம். மசாலாக்கு அரைச்சதெல்லாம் நல்லா ஆற வச்சுக்கலாம். கம்ப்ளீட்டாக ஆறின பிறகு மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயை வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். இது தண்ணியே ஊற்றாமல் ஃபுல்லாக எண்ணெயிலேயே செய்யணும். அதனால் எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கணும். கடுகு உளுந்து தாளிச்சிக்கலாம். தாளித்த பிறகு கருவேப்பிலை, ஒரு வெங்காயம், இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிட்டு, வெங்காயம் ஒரு 50% வதங்கினா போதும். அதுக்கப்புறமா வெட்டி வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். இது நல்ல எண்ணெயில் வதக்கி விட்டு ஒரு கத்திரிக்காய் ஒரு 50% வெந்த பிறகு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இந்த உப்பு, மஞ்சத்தூள் கூட இதில் ஒரு 1/4 ஸ்பூனு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைன்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்கலை, உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இதுக்கு ஒரு புளிப்பு தன்மை தர்றதுக்காக கொஞ்சம் புளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வெந்து வந்த பிறகு நம்ம கடைசியாக ரெடி பண்ணி வச்சோம்ல அந்த மசாலா சேர்த்து ஒரு கிண்டு, அப்படி ஒரு பெரட்டி, இப்படி ஒரு பெரட்டி இறக்குனா தரமான கத்திரிக்காய் பொடிக்கறி ரெடி ஆயிரும். சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.